ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பிரேம்குமார் டைரக்ஷனில் நம்ம கார்த்தி, அதுக்கப்புறமா நம்ம அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மெய்யழகன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 27 அதாச்சும் கமிங் ஃப்ரைடே இந்த மெய்யழகன் படத்தை வேர்ல்டு வைடு தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்து மேலே வந்து இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் பிரேம்குமார் 96 படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர். அதனாலவே இந்த மெய்யழகன் படத்து மேலே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இது வரைக்குமே இந்த மெய்யழகன் படத்திலிருந்து வெளிவந்த டீசராக இருக்கட்டும், இந்த படத்துடைய ஃபுல் ஆல்பமாக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகி பெருசாக அந்த அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அதே மாதிரி இப்போ இந்த படத்துடைய ஒரு அஃபீஷியல் ட்ரெய்லருமே இப்போதைக்கு படத்தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு ட்ரெய்லரை வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பெருசாக அதில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ட்ரெய்லராக தான் அதை வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மெய்யழகன் படம் ஒரு வில்லேஜ் ஃபீல் குட் மூவியாக நல்ல ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் முக்கியமாக நம்ம பிரேம்குமார் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் இந்த மெய்யழகன் படம் வந்து ஒரு படம் கிடையாது, இது வந்து ஒரு பாடம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் சாங்ஸும் இருக்காது, ஃபைட்டும் இருக்காது, ஆனால் படம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள்ல நடக்கக்கூடிய ஒரு கதை களத்தை தான் அவங்க இந்த படமா பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கார்த்தியோடைய இந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை வந்து சென்சாருமே பண்ணி முடிச்சிருவாங்க. சென்சாரில் மேக்ஸிமம் இந்த மெய்யழகன் படத்துக்கு க்ளீன் யூ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இந்த படமும் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே இந்த மெய்யழகன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையுமே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.